எகெயின் ஈஸி ரங்கோலி கோலங்கள் 2 மினிட் கோலங்கள் வந்து பார்க்கலாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லில்லி பூ மாதிரி ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு செம்பருத்தி பூ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட வாசலே நிறைஞ்சிருங்க. ஈஸியாகவும் சிம்பிளாக 2 மினிட்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் காலையில். அதே மாதிரி கோலம் போடுறது எவ்வளோ ஒரு ப்ரிஃபரன்ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த கலரும் அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற டிசைன்ஸும் தாங்க அந்த கோலத்தவே நல்லா அட்ராக்ட் பண்ணும். எந்த ஒரு கோலமுமே நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம கொடுக்குற டெக்கரேஷன்ஸ் பொறுத்து தான் வந்து அது அழகாக இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் சிம்பிளாக தான் இந்த கோலம் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்ன மாதிரியான டெக்கரேஷன்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதையெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலம் போடணுன்னு விருப்பம் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதே போல் சின்ன பொண்ணுங்க நிறைய ஆசைப்படுவாங்க கோலம் போடணுன்னு. கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இது மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் கொடுத்தா அந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து 2 வரி தான் போடணும், இல்லை 4 வரியும் கூட போடலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கவங்க கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அது போக இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இதுதான் இந்த கோலத்தோட ஹைலைட்டே. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த டாட் வச்சு பார்த்திங்கன்னா அந்த கோலத்தோட ஃபுல்ஃபில்மெண்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே கோலத்தில் கேப் விடக்கூடாதுங்க. எல்லா இடத்தையுமே நல்லா ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கோலத்தோட அழகே வெளியே தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் எல்லா இடமே ஃபில் பண்ணிட்டேன். அந்த கோலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நான் முடிஞ்சளவுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ பெட்டராக எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ, பாய்.